குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. நான்காவது நாளான இந்த நவராத்திரி திருநாள் அன்று நன்மைகள் எல்லாம் வாரி வழங்கக்கூடிய அற்புத சித்தர் யார் தெரியுமா? அருளிநாத சித்தர். இந்த அருளிநாத சித்தரை எப்படி நாம் அழைக்க வேண்டும்? ஓம் அருளிநாத சித்தா அனுக்கிரகம் செய்வாய் வருக வருக, அப்படி என்று அழைக்க வேண்டும். ஓம் அருளிநாத சித்தா அனுக்கிரகம் தரவோ. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. குறைஞ்சது ஒரு 15 முறை சொல்லுங்க. எவ்வளவு சொன்னாலும் நல்லதுங்க. ஆனா சொல்லும் பொழுது உரத்த குரல்ல சொல்லுங்க, அப்பதான் நல்லது. என்ன அனுதின வழிபாடுக்கு கூட உரத்த குரல்ல இந்த மாதிரி சித்தர்கள் பெயர்களையும் ரிஷிகள் பெயர்களையும் நாம் ஓதி வந்தால், சொல்லி வந்தால் மிகப்பெரிய அற்புதம் எல்லாம் கிட்டும். ஒரு விஷயத்த பாருங்க, என்னைக்கு தாமரை மலர் கிடைக்குதான் பாருங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலயும் தாமரை வெண் தாமரையா இருந்தா இன்னும் நல்லது. சரி, தாமரை கிடைக்கவில்லையா, கவலையை விட்டுடுங்க. தாழம்பு குங்குமம் என்று விற்கும், அது தெரியல உங்களுக்கு. அந்த தாழம்பு குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜவ்வாது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வாத ஒரு சிட்டிக்கே அதுல கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ எப்படி போன 3 நாள் பார்வதி சிவபிரான் முருகனை நினைத்தீர்களோ, அதுபோல் இந்த 4வது நாள் பிரம்மனை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த என்னடா பிரம்ம வழிபாடு இல்லையே நினைக்காதீங்க. அருளி சித்தர் அருளிநாதர் சொல்லி இருக்கிறார். அதுபோல் ஒரு வழி இருக்கு. மனதில பிரம்மனை தியானம் செய்து கொள்ள வேண்டும். தாமரை புஷ்பத்தை கையில் அணிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு புத்திரர்களால பிரச்சனைகள் இருக்கும், புத்திரர்களுக்கு தடைகள் இருக்கும், குழந்தைங்க ஆண் பெண் இருவர்களுக்கும் தடைகள் இருக்கும். அதே நேரத்துல படிப்பு பிரச்சனைகளை கொடுக்கும், முயற்சிகள் தடுங்கல் ஏற்படுத்தும். படிப்பு சம்பந்தமா, உத்தியோக சம்பந்தமா, வியாபார சம்பந்தமா, வேலை சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா, அது பிள்ளைகளுக்கு யாரா இருந்தாலும், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இது இன்னைக்கு இந்த மாதிரி செய்யும் போது பலிதம் தருங்க. அதனால தாமரைப்பூ எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த சித்தருடைய பேரை 15 முறை சொல்லிட்டு, இப்ப பாருங்க, சர்வ அனுக்கிரக தேவா பிரம்ம மூர்த்ததே பிரம்மதேவஸ்யாம் அனுக்கிரகாய நம. ஒண்ணு இல்ல, திருத்தி போடுகள் ஈஸியா வந்துடும். இது பிள்ளைகளை செய்ய வைக்கலாம், சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் செய்ய வைக்கலாம். படிப்பு வெற்றி பெறும், உத்தியோகம் சித்தியாகும். இன்னொரு முக்கியமா கேளுங்க, எங்க அக்காவுக்கு குழந்தை இல்லை, என் தம்பிக்கு குழந்தை இல்லை, என் அண்ணனுக்கு குழந்தை இல்லை, என் தங்கைக்கு குழந்தை இல்லை, என் சித்தப்பா மகனுக்கு குழந்தை இல்லை, இப்படி குழந்தை இல்லை என்று சொல்லுபவர்கள் எல்லாம் இந்த 4வது நாள் வழிபாட்டை 4வது நாள் வழிபாடில் இருந்து 3 நாள் தொடர்ந்து செய்து வர மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை சித்தி செய்யும் இந்த நவராத்திரியினுடைய அன்னை, அந்த மூவருடைய அன்னை அருள்வாள். அதே போல் கடன் இருக்கும், செல்வங்கள் இருக்காது, பணம் சேராது, அப்படியெல்லாம் நம்ம நினைச்சுக்கோ. லட்சுமி வழிபடணுமா? நான் சொல்றது எப்படின்னா, 9 நாள் 9 தேவிகளை நீங்கள் பிரித்து வைத்து பண்ணுவது போல் ஒவ்வொரு தேவியும் 3 அவதாரமாக மாறி வருகிறார்கள். அதான் உண்மை. துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த அன்னையை வணங்குறீங்களோ அந்த மனையை வணங்குங்க. அன்னைக்கு லட்சுமி வழிபட போறீங்க. அப்ப தாமரை பூவை கையில் வைத்துக் கொண்டு கொஞ்சம் தாழம்பு குங்குமம், தாமரை கிடைக்காதவர்கள் தாழம்பு குங்குமமும் ஜவ்வாதும் கையில் வைத்துக் கொண்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி எந்த அன்னையை இன்று 4வது நாட்கள் வணங்குகிறீர்களோ அந்த அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பித்து, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பனங்கற்கண்டு சேர்த்த பாலை வைத்து நீங்க அனுதினம் ஒரு பிரசாதம் செய்யுங்க, தானியத்துல சுண்டல் செய்யுங்க, அதெல்லாம் செஞ்சுட்டே போங்க. பனங்கற்கண்டில் பாலை வைத்து, பிள்ளை இல்லாதவர்கள் ஒத்தை செம்பருத்தி பூவை அரைத்து அதில் கொதிக்க வைத்து, எப்படி நம்ம டீ தூள் போடுறோமோ அந்த மாதிரி அரைத்த செம்பருத்தியை போட்டு காய்ச்சி அதில் பனங்கள் கண்டு போட்டு அந்த பாலை வைத்து குடித்து வர வேண்டும். அது ரொம்ப அற்புதங்களா இருக்கும். அதை பிரார்த்தனை பண்ணின்னு குடிக்கணும். அப்ப சர்வ அனுக்கிரக குடவி சித்தினே நமோ என்று பிள்ளை இல்லாதவர்கள் சொல்லணும்.
படிப்புக்கு இருக்கிறீங்க பாருங்க, இந்த படிப்புக்கு இருக்கிறவங்க இந்த குங்குமத்தையும் ஜவ்வாது கலந்ததையும் கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சு ஓம் சர்வ வித்யாதர அனுகிரக பிராப்த சித்தி என்று அனுதினம் எவ்வளவு முறை சொல்றீங்களோ அவ்வளவும் அறிவு பலம் பெருகி அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். இதாங்க ரகசியம். அதனால அருணிநாத சித்தரை மறந்துடாதீங்க, மனசுல வச்சுக்கோங்க. பிரம்மண தியானம் பண்ணி இந்த வழிபாடு இந்த 4வது நாள் முடிங்க. வணக்கம். குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருள்.